சிவன்ராத்திரிக்கு அடுத்த நாள் பார்த்தா மசான கொள்ளைன்னு ஒன்று நடக்கும். பார்க்கவே பயங்கரமா இருக்கும். தேரோட்ட திருவிழா மாதிரி பயங்கரமா இருக்கும். எல்லாரும் காளி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு உக்கிர நிலையில இருப்பாங்க. வாயெல்லாம் பல்லா இருக்கும். சுடுகாட்டுல போய் ஒரு மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி குடல் எடுக்கிறது, அதெல்லாம் நான் இன்னும் கடிக்கிறது, உயிரோட கோழி கடிக்கிறாங்க, ஆடு வாயால கடிச்சு இதெல்லாம் பண்றாங்க. நிறைய பேர் இந்த வழிபாட்டு முறையை பார்த்திருக்க மாட்டாங்க, தெரியாது. மசான காளினா யாரு, அவங்களுக்கு ஏன் இந்த வழிபாடெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பச்சைக்கறி அது வந்து சமைச்செல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. சரி, சமைக்காத கறி. இதுதான் ப்ரொசீஜர். மத்த காளி ஸ்மெச்சான காளிக்கு 2 கொடுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாராயம், இன்னொன்னு வந்து பச்சைக்கறி. ஓகேங்களா? அந்த பச்சைக்கறி ஆட்டுக்கறி, அது பன்னிக்கறியாவும் இருக்கலாம், இந்த கறியாவும் இருக்கலாம். சிலர் வந்து பாருங்க 500 மீன் கொடுப்பாங்க. அதாவது தந்த்ரா அப்படின்னாலே ஆல்கோஹால் இல்லாம, மீன் இல்லாம, கவுச்சி இல்லாம, செக்ஸ் இல்லாம, முத்ரா இல்லாம தந்த்ரா கிடையாது. கடவுள் கூட சுடுகாட்டில் உட்காந்து சாண்ட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பின்ன மண்டையில பளீர்னு ஒருத்தவங்க யாரோ வந்து பளீர்னு விட்டுறாங்க, முன்னாடி கவுந்தடிச்சு விடுறாரு. சாண்டிங் நிறுத்தல. சாண்டிங் நிறுத்தினா உயிருக்கு ஆபத்து. சாண்டிங் சொல்லிட்டே இருக்காரு. அன்னைக்கு சாண்டிங் முடிச்சாரு. அதாவது சாண்டிங் வந்து எப்படின்னா 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நடுராத்திரி. இதுதான் ஸ்மச்சான காளிக்கான டைம். முடிச்சாரு. 2வது நாள் போய் சாண்டிங் பண்றாரு. தூரத்துல மரத்துல பேய் ஆடுது, பிசாஸ் ஆடுது. பேய் வந்து சுத்தி 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 வருது, டார்ச்சர் பண்ணுது. வர 121 நாள் சங்கல்பம் எடுத்துக்கினாரு. சங்கல்பம் எடுத்து அந்த இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சங்கல்பம் எடுக்காம நம்ம செஞ்சா நம்மளுக்கு சோதனைகள் கம்மியா இருக்கும். சங்கல்பம் எடுத்து செய்யும் போது அந்த நாளுக்குள்ள அந்த தாயார் வந்து நிக்கணும்ல, அப்ப சோதனைகளும் வேதனைகளும் ஜாஸ்தி இருக்கும். 100 நாள் முடிச்சாரு. 110 நாள் முடிச்சாரு. 110 நாள் முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, தூரத்துல ஒரு பொணம் எரியுது. அந்த பொணம் அப்படியே மொத்தமா உருவமா எடுத்து குடுன்னு ஓடி வருது. நெருப்பா அந்த பொணமே வந்து இப்ப நம்ம மனுஷங்க நெருப்பா ஓடி வந்தா எப்படி இருக்கும்? எல்லாமே உண்மை. ரியல் ஸ்டோரி. இவ்வளவு நேரம் நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க வசீகரனை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுல முக்கியமான பாட்டை வந்துட்டு காளி தான் எல்லாம், காளி மாதாவை வச்சுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் நடக்கிற சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருந்தீங்க. இங்கேயும் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து மசான காளி இப்போ வந்து அதிகமாக பார்த்தா வந்து ஒரு சிவன்ராத்திரிக்கு அடுத்த நாள் பார்த்தா மசான கொள்ளைன்னு ஒன்று நடக்கும். பார்க்கவே பயங்கரமா இருக்கும். தேரோட்ட திருவிழா மாதிரி பயங்கரமா இருக்கும். எல்லாரும் காளி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு உக்கிர நிலையில இருப்பாங்க. வாயெல்லாம் பல்லா இருக்கும். சுடுகாட்டுல போய் ஒரு மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி குடல் எடுக்கிறது, அதெல்லாம் நான் இன்னும் கடிக்கிறது, உயிரோட கோழி கடிக்கிறாங்க, ஆடு வாயால கடிச்சு இதெல்லாம் பண்றாங்க. நிறைய பேர் இந்த வழிபாட்டு முறையை பார்த்திருக்க மாட்டாங்க, தெரியாது. மசான காளினா யாரு, அவங்களுக்கு ஏன் இந்த வழிபாடெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆக்சுவலி காளி மாதா காளியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. மத்த காளியை வந்து பாலகாளி அப்படிம்பாங்க. காளி வந்து பேபி ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? ட்ரங்கன் காளி அப்படிம்பாங்க. மத்த காளிக்கு வந்து வைக்கிறதே ட்ரிங்க்ஸ் தான் வைப்பாங்க, ஆல்கோஹால் தான் வைப்பாங்க. ட்ரங்கன் காளி அவளே போதையில இருப்பா அப்படின்னும் போது அவ என்ன கேட்டாலும் தருவா. சரி, இதெல்லாம் என்னன்னா சம் வே ஆஃப் ப்ரேயர்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அந்த தந்த்ரால. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மசான காளி. இந்த ஸ்மசான காளி அப்படிங்கிறது சுடுகாட்டுல இருக்க காளி. பொதுவா காளியே சுடுகாட்டுல தான் இருக்கும். ஆமாக்கா, இதுல காளி சிலைனாவே ரொம்ப ஹைட்டா பயங்கரமா சுடுகாட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு பக்கம் சிவன் இருந்தாலும் காளிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சில பேர்ல உள்ள போய் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பொணம் எரிஞ்சிட்டு இருக்கும், இங்க பொங்கல் வைப்பாங்க. குழந்தைங்க எல்லாம் உள்ள நிக்குங்க. நம்ம சுடுகாடுனாவே உள்ள போக பயப்படுவோம், ஐயோ பேய் இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனா உள்ள பொங்கல் வச்சு கெடா வெட்டி அங்கவே உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கரெக்ட். பொணம் எரிஞ்சிட்டு இருக்கிறது அதை கூட யோசிக்காம சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த காளி தான் மசான காளியா? ஸ்மசான காளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காளியிலே அதி உக்ரம். பத்ரகாளி, ஸ்மசான காளி, மாதா காளி. ஓகேங்களா? அந்த ஸ்மசான காளிங்கிறது காளியிலே ஐஸ்வர்ய காளி கூட இருக்கா. ஐஸ்வர்ய காளி. மத்த காளியை நீங்க வசதிக்காக கூட வேண்டலாம். ஓகேங்களா? மத்த காளியை குழந்தைக்காக கூட வேண்டலாம். அம்பாள்னோட ஸ்வயம், அம்பாள்னோட ஒரு ரூபம். ஓகேங்களா? ஷீ இஸ் a wisdom goddess. அதாவது பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பொங்கி எழக்கூடிய சக்திகள் அந்த தசமகா வித்யாக்கள். தன்னோட ரத்தத்தையே எல்லாருக்கும் பாலா கொடுத்து காத்த காளி. ஆமா. அதனால இந்த ஸ்மசான காளி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிமா 100 கிளையன்ஸ்க்கு வந்து நாங்க பாக்குறோம்னு வச்சுக்கோங்கம்மா. 99
99 பேருக்கு தந்திரா கிடையாதும்மா. கிடையாது. இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஏமாத்துறேன், உங்ககிட்ட சம்பாதிக்கணும், உங்களை நான் வந்து ஏமாத்தி நான் வந்து லட்சமா வாங்கணுன்றதுக்காக உங்களுக்கு தந்திரா இருக்கு, செய்வினை இருக்கு, சூன்யம் இருக்கு, ஏவல் இருக்கு, பில்லி இருக்கு அப்படி நான் பொய் சொல்லி சம்பாதிக்கிறேன். அதுதான் அர்த்தம் இங்க பின்னாடி. அதுதான் உண்மை. 100ல நாங்க பார்த்த வரைக்கும்மா 100ல 99 பேருக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா ஊழ்வினை கர்மம். ஓகேங்களா? இன்னொன்னு பித்ரு தோஷம், ஊழ்வினை கர்ம தோஷம், பித்ரு தோஷம், ஆபிச்சார தோஷம். சரி, உள்வினை கர்மம்னா என்ன? ஊழ்வினை கர்மம்னா பூர்வ ஜென்மத்துல நம்ம பண்ண பாவம் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கும். நம்ம பண்ணது. ஆமா, நீங்க பண்ணதுதான் நீங்க அனுபவிக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி அவங்க தாத்தா பண்ணது பிள்ளைங்கிட்ட வந்து நிக்குது, அவங்க அப்பன் பண்ணது பிள்ளைங்கிட்ட வந்து நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்டா? அதுவும் உண்டு. ஓகே. அதாவது ஊழ்வினை கர்மத்துல உங்க பரம்பரை பண்ணதும் உண்டு, நீங்க பண்ணதும் உண்டு. சரிங்களா? அது ஒரு தோஷமா. ஜாதகத்துல இருக்கிறதே மொத்தம் 3 தான். இந்த 3 விதமா தான் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்ன்றது வரணும். இன்னொன்னு பித்ரு தோஷம். நம்ம முன்னோர்கள் இறந்தவங்களை நம்ம சரியா வழிபாடு பண்ணாதனால நம்மளுக்கு வரக்கூடிய கர்ம வினைகள். ஓகேங்களா? 3வது தான் இந்த ஆபிச்சார தோஷம். ஆபிச்சார தோஷம்ன்றது இன்னொருத்தவங்க வாழ பிடிக்காம அவங்களுக்கு செய்வினை செய்யறது. அதுதான் ஆபிச்சார தோஷம். அதுதான் ஆபிச்சார தோஷம். இல்ல அந்த ஆபிச்சார தோஷம் இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது, எப்படி உணர்றது? இப்போ ஒரு ஆள் நான் இருக்கேன், திடீர்னு எனக்கு நான் இருக்கும் போதே வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து திடீர்னு எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, என்னால எந்திரிச்சு நார்மலா நைட் எல்லாம் தூங்க முடியல, என்னால நார்மலா இருக்க முடியல, நான் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா கெத்தா இருந்துட்டு இருந்த ஆளு இப்ப என்னால அதெல்லாம் பண்ண முடியல, என்ன காரணம் அப்படின்னா ஆபிச்சார தோஷமா தான் இருக்குமா? இல்லம்மா, இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஆபிச்சாரம் நம்ம நினைச்சுக்க முடியாது. அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். ஆக்சுவலி நீங்க இப்ப ஸ்மச்சான காளியை பத்தி சொன்னீங்க, அது மக்களுக்கு புரிய வச்சு. ஆக்சுவலி இந்த காளி வழிபாட்டுலயே ஸ்மச்சான காளி வழிபாடு அப்படின்றது ரொம்ப உக்ரமான வழிபாடுமா. அதுக்கு பெரிய தப்போபல் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்போபல்னா நம்மளுக்கு தவ வலிமை வேணும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தவ வலிமை தபோபல் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அதனால சம் வேர்ட்ஸ் அப்படி யூஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குருஜி என்கிட்ட பகிர்ந்துக்கணும் ஒரு விஷயம். அந்த குருஜி வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஸ்மசான காளிய வழிபாடு பண்ண போயிருக்காரு. அவரு என்கிட்ட வந்தாரு. எதுக்குன்னா போலேநாத்தனோட சாண்டிங் மாலா வாங்குறதுக்கு. ஏன் போலேநாத்தனோட சாண்டிங் மாலா வாங்கினாரு அப்படின்றது நான் பின்னாடி சொல்றேன். ஆக்சுவலி அந்த குருஜி என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் யக்ஷினிஸை சித்தி பண்ணி வச்சிருந்தாரு. யக்ஷினியை சித்தி பண்ணி அந்த யக்ஷினியை தனக்கு மனைவியா பாவிச்சு வீட்லயே வச்சிருந்தார். அந்த யக்ஷினி வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கும், அவருக்கு எல்லா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கும். முடியும். இட்ஸ் பாசிபிள். அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது ஒருத்தவங்களோட உடம்புல ஏவி வச்சிருப்பாங்க. இல்லம்மா, இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப உங்களை மாதிரி ஒரு பொண்ணா அது இருக்கும். இப்ப நான் உங்க வீட்டுக்கு போறேன்னா என் கண்ணுக்கு தெரியாது, அந்த மனுஷரோட கண்ணுக்கு தெரியும். அவங்க வந்து அந்த யக்ஷினி வந்து அவர் ஒய்ஃபா பாவிச்சு வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு வந்து ஒய்ஃபா, அந்த யக்ஷினி வந்து அவருக்கு ஒய்ஃபாவே இருந்துச்சு. ஆமா, அவரோடவே இருந்துச்சு. அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, பணிவிட செய்யறது எல்லாமே அந்த பொண்ணு தான், அந்த யக்ஷினி தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உண்மைமா, இது எதுவுமே வந்து பொய் கிடையாது, அத்தனையும் உண்மை. சோ இது எல்லாமே நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம், கேட்டிருக்கோம். ஒரு விஷயம், எனக்கு ஒரு விஷயம், ஒரு பொருள் எப்படி தொடரணும்னாவே வந்துட்டு நான் தொட்டாதான் அதை தொட முடியும். நான் போய் அந்த காயை கட் பண்ணாதான் அந்த காய் கட் பண்ண முடியும். நான் போய் தண்ணி பிடிச்சாதான் தண்ணி பிடிக்கும். ஒரு யக்ஷினி, உருவமே இல்லாத ஒரு யக்ஷினி, அவங்களோட கற்பனையில அவங்களோட இருக்கிற யக்ஷினி, இப்படி அவங்க சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உருவம் இல்லைன்னு யார் சொன்னா? மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் தண்ணி தாகம்னு சொல்லிட்டு வனவாசம் போது ஒரு குளத்துல தண்ணி எடுக்க போவாங்க. அப்போ ஒரு யக்ஷர் வந்து சொல்லுவாரு, இந்த குளத்துல இருந்து தண்ணி எடுக்காது. அவர் உருவமா தான் வந்து சொல்லுவாரு. நம்மள மாதிரி ஒரு உருவமா அவங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியுவாங்க. எல்லார் கண்ணுக்கும் தெரியுமா? யக்ஷர் லோகத்துல இப்ப குபேரர் யக்ஷர் தான். குபேரரை பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா. அவங்களோட தபோபல் அப்படின்றது இருக்கு. அப்ப அந்த யக்ஷினியை வந்து அவங்க ஒய்ஃபாவே அவர் வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு தான் வந்து அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஒய்ஃப் என்னென்னலாம் செய்வா அத்தனையும் அந்த பொண்ணு செய்யும். சரி, ஓகேங்களா? அவருக்கு ஒரு ஸ்டேஜ், ஒரு பெரிய குருஜி, நான் பேர் சொல்ல விருப்பப்படல, வேண்டாம், அவங்களோட சீக்ரெசி நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா? அவர் வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு மாதா காளிய, அதுவும் ஸ்மச்சான காளிய சித்தி பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து உலகத்துல இருக்க அத்தனை பவர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஸ்மச்சான காளியை சித்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குருஜியை ஆல்ரெடி நல்லா தெரியும். நிறைய வந்து இறை வழிபாட்டில் இருந்தவங்க நிறைய சின்ன சின்ன சக்திகள் எல்லாம் சித்தி பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, முதல் நாள் இதுக்கு போனார், காட்டுக்கு, சுடுகாட்டுக்கு போனாரு. போயிட்டு ஸ்மச்சான காளிக்கு என்ன பண்ணோம், ஒரு இந்த ஆல்கோல் சாராயம் ஒரு பாட்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சைக்கறி எடுத்துட்டு போகணும். சமைக்காத கறி, பச்சைக்கறி, அது வந்து சமைச்செல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. சரி, சமைக்காத கறி. இதுதான் ப்ரொசீஜர். மற்ற காளி ஸ்மச்சான காளிக்கு 2 கொடுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாராயம், இன்னொன்னு வந்து பச்சைக்கறி. ஓகேங்களா? அந்த பச்சைக்கறி ஆட்டுக்கறி,
அது பன்னிக்கறியாவும் இருக்கலாம், இந்த கறியாவும் இருக்கலாம். சிலர் வந்து பாருங்க 500 மீன் கொடுப்பாங்க. அதாவது தந்த்ரா அப்படின்னாலே ஆல்கஹால் இல்லாம, மீன் இல்லாம, கவுச்சி இல்லாம, செக்ஸ் இல்லாம, முத்ரா இல்லாம தந்த்ரா கிடையாது. கடவுள் கூட செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுட்டு போயிட்டு சில தந்த்ரா பண்ணா டக்குன்னு பலிதமாகும். அந்த மாதிரி இருக்கு. நம்ம அதை இன்னொரு வரும் பதிவுகள்ல டிஸ்கஸ் பண்ணலாம், மக்களுக்கு புரியட்டும். கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த தந்த்ரான்ற பேர்ல பல லட்சம் மோசடிகள் நடக்குதுதான். ஓகேங்களா? சோ இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஸ்மசான காளியை நான் வழிபடுறேன், நான் பண்றேன் நிறைய பேர் பேசுறாங்க பாத்தீங்களா, அது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா ஸ்மசான காளி எப்படின்னா இப்படிதான். அவர் அவ்வளோ பெரிய குருஜி. அவர் வந்து பாத்தீங்கன்னா மாதங்கி தாயாரை வழிபட்டு மாதங்கி தாயாரனோட கன்சர்ன் இருந்த, அதாவது பொதுவாமா தசமகா வித்யாக்கள்ல ஒரு மகாவித்யானோட தபோபல்லாவது நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் இன்னொரு மகாவித்யாவை காளி கிட்ட போய் நம்மளால நிக்க முடியும். கண்டிப்பா. ஓகேங்களா? இல்ல எல்லா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு கோவிலுக்கு போனா அந்த கடவுளோட அனுமதி இருந்தாதான் அந்த இடத்துல போய் நம்ம நிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம ஈசனே கும்பிடணும்னா கூட அவனருளாலே அவன் தாள் வணங்கி, ஈசனோட அருள் இருந்தா மட்டும்தான் நான் போய் சிவனை கும்பிட முடியும், இல்லைன்னா முடியாது. இல்லைங்களா? சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, முதல் நாள் கொண்டு போயிட்டு எல்லாம் வச்சிருக்காரு. முதல் நாள் மாத்த காளியனோட மந்த்ரா சாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. மாலை எடுத்துட்டு போறாரு, ஒரு துணி எடுத்துட்டு போறாரு, உட்காந்துட்டு அதான் ப்ரொசீஜர். சுடுகாட்டில் உட்காந்து சாண்ட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பின்ன மண்டையில பளீர்னு ஒருத்தவங்க யாரோ வந்து பளீர்னு விட்டுறாங்க, முன்னாடி கவுந்தடிச்சு விடுறாரு. சாண்டிங்க நிறுத்தல. சாண்டிங் நிறுத்தினா உயிருக்கு ஆபத்து. சாண்டிங் சொல்லிட்டே இருக்காரு. அன்னைக்கு சாண்டிங் முடிச்சாரு. அதாவது சாண்டிங் வந்து எப்படின்னா 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நடுராத்திரி. இதுதான் ஸ்மசான காளிக்கான டைம். முடிச்சாரு. 2வது நாள் போய் சாண்டிங் பண்றாரு. தூரத்துல மரத்துல பேய் ஆடுது, பிசாசு ஆடுது. பேய் வந்து சுத்தி 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 வருது, டார்ச்சர் பண்ணுது, வர பண்ண கூடாது. சோ அந்த ஏன்னா ஒரு உச்சிஷ்ட சக்தி அடையறதுக்குன்றது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குமா, அதுக்கு நீ எலிஜிபிளா? இப்ப விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கின்னு போன கதை தான். அந்த த்ரோனுக்காக எத்தனை முறை விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கின்னு போனா, எத்தனை வேதாளங்கள் செக் பண்ணுச்சு, அது உண்மை. அந்த மாதிரிதான் இதுவும். காளி அடையணும்னா உனக்கு அந்த ஒரு தவ வலிமை இருக்கா, உனக்கு அந்த தகுதி இருக்கா? காளியோ வந்து நீ கும்புறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு காளி சோதிப்பா. ஈசன் அடையறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, ஈசன் சோதிப்பான். அது நம்ம சாத்விக பரிகாரத்துல பாக்கலாம். சரிங்களா? அப்ப என்னாச்சு, அவரு 2வது நாள் போறாரு. அது வந்து ஆடுது, பின்னாடி சுத்தி சுத்தி வருது, கிட்ட வந்து மூச்சு விடுது. இவர் பாக்குறாரு, பெரிய குருஜி, சோ பயம் இல்ல. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 121 நாள் சங்கல்பம் எடுத்துக்கினாரு. சங்கல்பம் எடுத்து அந்த இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சங்கல்பம் எடுக்காம நம்ம செஞ்சா நம்மளுக்கு சோதனைகள் கம்மியா இருக்கும். சங்கல்பம் எடுத்து செய்யும் போது அந்த நாளுக்குள்ள அந்த தாயார் வந்து நிக்கணும்ல, அப்ப சோதனைகளும் வேதனைகளும் ஜாஸ்தி இருக்கும். 100 நாள் முடிச்சாரு. 110 நாள் முடிச்சாரு. 110 நாள் முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, தூரத்துல ஒரு பொணம் எரியுது. அந்த பொணம் அப்படியே மொத்தமா உருவமா எடுத்து குடுன்னு ஓடி வருது, நெருப்பா. அந்த பொணமே வந்து இப்ப நம்ம மனுஷங்க நெருப்பா ஓடி வந்தா எப்படி இருக்கு, எல்லாமே உண்மையா ரியல் ஸ்டோரி. குடுன்னு ஓடி வருது. ஓடி வந்த உடனே இவருக்கு தெரியுது அது சுயம் காளி தான் வரா. காளி கடியில இருக்க யோகினி வரா, இல்ல காளி வரா. குடுன்னு ஓடி வந்து இவர்கிட்ட வந்து புஃப் புஃப் புஃப்னு மூச்சு விடுது. இவர் மந்திர ஜபம் செஞ்சுட்டே இருக்காரு. அவர் எதுவுமே பண்ணல. இந்த பேய்னா வந்துட்டு பேய் கடிச்சிரும், நம்மள பிச்சிரும், அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துல இருக்கவங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்ய மாட்டாங்க இல்லம்மா. அதாவது ஆனா அந்த ஓடி வருது கூட காளியோட அந்த அவங்களுக்கு கீழே இருக்க எச்சினிகள், டாங்கினிகள், அந்த மாதிரி யோகினிஸ் அவங்கதான் வராங்க. யோகினிஸ் வந்து ரொம்ப உக்ரமா இருப்பாளுங்க. அதனால யோகினியை வந்து எப்பயுமே பிரத்யக்ஷ தரிசனம் அப்படின்றது கேட்கவே கூடாது. அப்பிரத்யக்ஷ தரிசனம் அப்படிம்பாங்க. அவங்கள துன்புறுத்து, அவங்க நெருங்க விடாம, காளியை நெருங்க விடாம பாதுகாப்பாங்க. ஆமா, பாதுகாப்பாங்க. யோகினியை கும்பிடுற வழிபாடே இருக்கு. அப்ப இவங்களோட பர்மிஷன்லாம் இருந்தாதான் காளி கிட்டே போக முடியும், காளியவே தொட முடியும். அதே மாதிரி யோகினிஸ் கும்பிடுவது பிரத்யக்ஷ தரிசனம். நேரம் என் முன்னாடி வான்னு கேட்கவே கூடாது. யோகினிஸ் நீ அப்பிரத்யக்ஷமா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு தான் கேட்கணும். மறைமுகமா நீ என்னை காப்பாத்து, நிழலா இருந்து என்ன காப்பாத்து அப்படிதான் கேட்கணும் வரமே. சோ இது வந்து இந்த ஸ்மசான காளி வழிபாடே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எய்தர் லிவ் ஆர் டை, எய்தர் டூ ஆர் டை தான். ஒண்ணு செய்யி, இல்லைன்னா செத்துப்போ. அந்த ஒரு எப்படி தைரியமா வந்துட்டு மசான காளி பேரை சொல்லி எந்திரா மந்திரா தந்திரா நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே எப்படி வாழ்றாங்க. ஆனா வந்து அது அவங்களுக்கான சில விஷயங்கள் முடிவு வந்துட்டு கடவுள் கொடுக்கறத கொடுப்பாங்க. ஆனா வந்து எப்படி ஒரு சாமியோட பேரை சொல்றதுக்கு பயப்படணும் இல்ல. இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டாவே உண்மையா இருக்கிறவங்களுக்கு மனசு உறுத்தும். ஐயோ அவங்கள நம்ம ஏமாத்திட்டோமே, அவங்க பணத்தை இது பண்ணிட்டோமே. ஆனா மனித தன்மையே இல்லாம அரக்க குணம் இருக்கவங்கனாலதான் என்ன வேணும் கொலை கூட பண்ணிட்டு கெத்தா உட்கார்ந்துருக்க முடியும். அதுவும் இந்த காளியோட பேரை சொல்லிட்டு நம்ம கடவுளுக்கெல்லாம் கடவுள், பேய்களுக்கெல்லாம் பேய், ராட்சசி அவளை வந்துட்டு அவ பேரை சொல்லிட்டே சில விஷயங்கள் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அவ பேரை சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக நீ எப்படி முடியும்? அது தெரியலம்மா. ஆக்சுவலி என்னன்னா,
கலிகாலம். அதனால ஆனா உண்மையா 100% செய்வாங்களா, 10% செய்வாங்களா, அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். நம்பிக்கை. ஸ்மச்சான காளியை சித்தி பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சோ இந்த கதையை கேட்டா உங்களுக்கே தெரியும். ஆமா, பேருந்து ஓடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 120வது நாள், கரெக்டா 120 நாள், 121வது நாள் சங்கல்பம், 120வது நாள் என்ன பண்ணுது, ஒரு பெரிய வானலாவி ஒரு உருவம் ஸ்வயம் தாயார் வந்து நிக்கிறா. வந்து நின்னு, எனக்கு பயங்கரமா பசி எடுக்குது, நான் உன்னை சாப்பிட போறேன், நான் சாப்பிட்டுமா அப்படின்னு கேட்குறா. இவர் பயந்து, என்னம்மா என்னை இவ்வளோ பேய்ங்க தொந்தரவு பண்ணுது, நீ வந்து சாப்பிட்றியான்னு கேட்குறியே மாத்தா அப்படின்னு இருக்காரு. நான் பேய்களெல்லாம் நான் துரத்திடுறேன், நான் பேய்களெல்லாம் சாவடிச்சிட்டேன். அந்த பேய்ங்க சுற்றிட்டே இருக்கு, எல்லாத்தையும் பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி மறுக்குன்னு சாப்பிட்டாலாம். சாப்பிட்டுட்டு, எனக்கு இன்னும் பசி அடங்கல, நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னா, இல்லை நான் உன்னை அம்மாவா பாவிக்கிறேன், இப்போ வரைக்கும் நான் என்னைக்கு உனக்கு அம்மாவா ஆனேன், இந்த சங்கல்பம் முடிஞ்சாதானே நான் உனக்கு அம்மா, நீ எனக்கு பையன் ஆவலல்ல, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, 5 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த சுடுகாட்டை விட்டு நீ ஓடிடு, உன் உயிர் தப்பிக்கும், இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்டுருவேன். இவரால அந்த தாயாரனோட ஒரு கம்பீர குரலையும் கம்பீர உருவமையும் ரத்தம் சொட்டுற ஒரு இதையும் பார்க்க, நாக்குல இருந்து ரத்தம் ஊத்துதான், இவரால பார்க்க முடியல, பயந்துட்டாரு. குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்திருக்காரு. ஓடி சுடுகாட்டுனோட கேட்டு தானா திறக்குதான். சுடுகாட்டு கேட்டு கிட்ட வரும்போது ஒரு லேடி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வா வான்னு கூப்பிட்டுச்சா. கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடி வந்துட்டாரா. ஆக்சுவலி என்னன்னா, அவர் அந்த நேரம், அந்த க்ஷண நேரம் மறந்துட்டார். எப்பயுமே ஸ்மச்சான காளியை கும்பிடும் போது, தாயார் வரும்போது நம்ம ஒண்ணுதான் சொல்லணும், உன்னையே பார்த்துட்டேன், எனக்கு என்னத்துக்கு வாழ்க்கை, சாப்பிட்டு அப்படின்னு சொன்னா அந்த என்ன நீ எடுத்துக்க, அதுவே போதும். ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த க்ஷணம் தாயார் வந்து அவருக்கு சித்தி ஆயிருப்பான். ஓகேங்களா. அது வந்து அந்த நம்மளோட புத்தி வந்து பயத்துல வேலை செய்யல. அவ்வளோ பெரிய குருஜி, அவ்வளோ அவருக்கு தபோபல், அவருக்கு புத்தி வேலை செய்யல. அந்த ஒரு ப்ரெஷர்ல இருந்து, மென்டல் ப்ரெஷர்ல இருந்து அவர் வெளியே வரல. வெளியே வராம என்ன ஆயிடுச்சுன்னா, படுத்த படுக்கை ஆயிட்டாரு. யக்ஷினியும் அவரை விட்டு போயிடுச்சு. ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்டா பாவிச்சு ஹஸ்பண்டுக்கு எலிஜிபிளா இல்ல அப்படின்னா அவங்க போயிடுவாங்க, அவங்க ஹர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க, விலகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து டெய்லி ரிலேஷன்ஷிப் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் வேணும். ஸோ அந்த பொண்ணு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப நாளா வந்து காசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு ஈசன், அங்கங்க சிவன் கோயில் இருக்கும். அந்த மாதிரி காசி சிவன் கோயில்ல எப்பயுமேமா எந்த தந்திரானாலும் ஒருத்தவங்க கிட்டு போனாங்க, பெரிய பெரிய குருஜிஸ் கூட நல்லா இருப்பாங்க, நிறைய பல சக்திகளை சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது அந்த சக்தியே இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஆயிடும். அந்த மாதிரி இருக்க நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, போய் சரணாகதி அடையிறது யார்கிட்ட அப்படின்னா சர்வேஸ்வரன் கிட்ட தான் சரணாகதி அடைவாங்க. சோ அவர் என்ன பண்ணாரு, காசியில ஈசன் கோயில்ல போயிட்டு ரொம்ப நாளா இருந்தாரு. ஏறக்குறைய ஒரு 20 நாள் 25 நாள் 1 மாசம் அப்படி இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து தாராபித்து போயிருந்தேன். நான் தாராபித்து, சௌஷட் யோகினி மந்திரம் எல்லாம் போவேன், அது என்னோட பூஜைக்காக நான் போவேன். அப்ப தாராபித்துல நான் போய் கும்பிட்டுட்டு வெளியே வந்து உட்கார்றேன். வெளியே வந்து எப்பயுமே நான் கோயில்ல போனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காருவேன். வெளியே வந்து உட்காரும் போது அவர் என்கிட்ட வராரு, புத்ரி அப்படின்றாரு. புத்ரி அப்படின்றாரு. சொல்லுங்க. ஆமா பொண்ணு, மகளே, என்ன அப்படின்னும் போது, எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்க சாண்டிங் மாலை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. நான் நமசிவாய மந்திரத்தை ஏறக்குறைய 5.5 லட்சம் முறை, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமசிவாய மந்திரம் 5.5 லட்சம் முறை சொன்னா சித்தி ஆயிடும். 5.5 லட்சம் முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து யாகம் நடத்துறது பாக்கி இருக்கு, தர்ப்பணம் கொடுக்கறது பாக்கி இருக்கு, அன்னதானம் பண்றது பாக்கி இருக்கு. அவருக்கு எப்படி தெரியும் என்கிட்ட மாலை இருக்குன்னு? தெரியல. நான் எங்கேயோ திருப்பத்தூர்ல ஒரு மூலையில இருக்கேன், அவரு நார்த்ல இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, புத்ரி மாலை கொடு அப்படின்னு, உன்னோட சாண்டிங் மாலை கொடு அப்படின்றாரு. எப்பயும் என் சாண்டிங் மாலை என் கார்ல தான் இருக்கும். ஓகே, நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கும் தெரியும் அவர் வந்து ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ல இருக்கு, நம்மளை பார்த்து கரெக்டா கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இறைநிலை இருக்குன்னு அர்த்தம் தான். நம்ம அப்ப நான் கொடுத்துட்டு கேட்டேன், என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின் போது அவர் இவ்வளவும் சொன்னார். ஸ்மச்சான காளி அப்படின்றது இவ்வளவு உக்ரமானவம்மா, அவளை வச்சு அவளுக்கு நான் வந்து கோழி கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன், இவங்களோட நான் மொத்தமே நில் பண்ணிடுறேன், அவங்களோட கர்மாசை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது அப்புறம் மீதி பேர் எப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியல. நான் சொன்னது உண்மையான விஷயம். அதே மாதிரிமா நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க பாத்தீங்களா, நான் நல்லா இருந்தேன், நான் இப்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், இதுக்கெல்லாம் தந்திரா தான் காரணமா? கிடையாதுமா. நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். 100 கிளைண்ட்ஸ் பாக்குறோம், நாம ஒருத்தவங்களுக்கு தான் தந்திரா இருக்கு. ஏன்னா வீட்டுல இருக்க பெரியவாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாலாம், ஐயோ என் பிள்ளை நல்லா இருந்துச்சு, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு, மந்திரிக்க கூட்டு போனோம். அதிகமா மந்திரிக்கனா ஏதாவது ஒரு பாடி கார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கோ இல்ல வந்து சாமி ஆடுவாங்க சில பேர், குறி சொல்றேன் அதுக்கு சொல்ற பெரியவங்க கிட்ட கூட்டு போய் மந்திரிச்சு கூட்டு வருவாங்க. 2வது பார்த்தா மெயினா பள்ளிவாசல் கூட்டு போவாங்க, தர்காக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு. சோ அவங்களுக்கு எல்லாம் தான் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கட்டுப்படும் அப்படிங்கறதுனால அங்க கூட்டிட்டு போவாங்க. நம்ம உடம்புலயே நம்மளோட செய்கையிலயோ ஏதோ மாற்றம் வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு மந்திரானாலேயோ தந்திரானாலேயோ தான் மாற்றம் வந்திருக்குங்கிறது நம்ம
வலையடி வலையா பெரியவங்களோட மைண்ட் செட்ல செட் ஆயிருக்கிறது. அதனாலதான் கேக்குறேன். இப்படி இருந்தாலே ஒருத்தவன் அவனோட ரொட்டீனா பார்த்துட்டு இருக்க வேலை வந்து திடீர்னு ஒரு மாற்றம் ஆகுது. என்னால இதை பண்ண முடியல. ஒரு டே ரெகுலரா கோயில் போயிட்டு இருப்பான், என்னால கோவில் போக பிடிக்கல, என் மனசு போ சொல்லுது, என் மைண்டு போ சொல்லுது, ஆனா என்னால என் உடம்பு நகர மாட்டுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. என்னமோ மூளையில சொல்லுது, ஆனா மனசு அதை செய்ய கேட்க மாட்டுது. ஏதோ ஆயிருக்கு, என்னமோ ஆயிருக்குன்னு சொன்னா வீட்டுல இருக்கவங்க பதறி போய் என் பிள்ளைக்கு யாரோ ஏதோ செய்வனை செஞ்சுட்டாங்க, வசியம் வச்சுட்டாங்க, நல்லா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நேரா கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இதுதானா அப்படின்னு கேட்கல. இல்லம்மா, அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இது நம்ம நினைக்க முடியாது. 100ல ஒருத்தவங்களுக்கு தான் உண்மையாவே இருக்கு. மீதி 99 இப்ப நீங்க கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சந்திர தசையா இருக்கலாம், சந்திரன் சரியில்லாம இருக்கலாம். சந்திரன் சரியில்லாம இருக்கும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா வேவரிங் மைண்ட் இருக்கும். சரி, இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு, மனசுதான் உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கும். அது மாதிரி இருக்கலாம். கேது தசையா இருக்கலாம், கேது சரியில்லாம இருக்கலாம். கேது சரியில்லைன்னா என்னன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், சைக்கோட்டிக் டிஸ்டர்பன்ஸ், சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் எல்லாமே வரக்கூடிய நேரம். ராகு சரியில்லாம இருக்கலாம், ராகு தசை, ராகு புத்தியா இருக்கலாம், ராகு வந்து தோஷமா இருக்கலாம். அப்ப என்ன ஒண்ணு, நல்லா இருக்க பிள்ளை 10 பேரை லவ் பண்ணும். ரொம்ப நல்லா படிச்சிருந்த பிள்ளை படிப்பே படிக்காது, 10 பேரை லவ் பண்ணும், கச்சா முச்சான்னு சுத்தம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். பையனா இருந்தா ட்ரிங்க்ஸ் அடிக்கும், போதை, கஞ்சா, இந்த மாதிரிலாம் வரும். இதுக்கெல்லாம் செய்வினை காரணம் இல்லை. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க ஹாரோஸ்கோப்பை பார்த்தா தெரிஞ்சிடுமா. செய்வினை இருக்கு அப்படின்னாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கும். செய்வினை இல்லை அப்படின்னா நேரம் காலம், இந்த மாதிரி ராகு தசை, ராகு புத்தி, சனி 7 நாட்டு சனியும் போது, அஷ்டமத்து சனியும் போது, இந்த மாதிரி எல்லாம் நேரம் காலம் சரியில்லைன்னா வர்றது வந்து 99%மா. 1% தான் வந்து தந்த்ரா. நம்ம தந்த்ரா பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க போன உடனே இவங்க பயத்துல போறாங்க. ஐயோ என் குழந்தை எப்படி இருக்கே, அடடா இது செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்க, அதனால தான் உன் பிள்ளை கஞ்சா அடிக்கிறான். அந்த பையனுக்கு பார்த்தா ராகு தசையா இருக்கும், ராகு புத்தியா இருக்கும், ராகு வக்ரமா இருப்பான், அதனால அந்த பையன் கஞ்சா அடிப்பான். அப்ப ராகு தான் பிரீத்தி பண்ணும். புரியுதுங்களா? ராகுவை பிரீத்தி பண்ணும். ராகு அடங்குனாலும் அதுக்கு கடவுள் வந்து தசமகா வித்யாக்கள் தான். கேது அடங்கணும்னாலும் தசமகா வித்யாக்கள் தான். சனி அடங்கணும்னாலும் மாதா காளி தான். ஆஞ்சநேயரையும் சனி, ஆஞ்சநேயரை கும்பிட்டாலும் சனி அடங்கிடுவான், மாதா காளியை கும்பிட்டாலும் சனி அடங்கிடுவான். புரியுதுங்களா? ஈசனை கும்பிட்டாலும் சனி அடங்குவான். சனீஸ்வர பகவானுக்கு வந்துட்டு அவங்கள அடக்குறதே வந்துட்டு காளி தான். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது தந்திரான்னு காசு வாங்குறது தப்பு இல்லம்மா. காசு வாங்கிட்டு வர மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டா ஓகே. இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேம்மா. இப்ப நீங்க வரீங்க, உங்களுக்கு நான் தந்திரன், நான் போய் சொல்றேன், நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டா ஓகே, அந்த 5 லட்சம் ரூபாய் எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது, அதாவது பெருசா இம்பாக்ட் பண்ணாது. செய்யாம விட்டுட்டா அது நம்மளோட வம்சத்தையே பாதிக்கும். பின்னாடி நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், என் சந்ததியினர் வந்து பாத்தீங்கன்னா மென்டலி சப்நார்மல் பேபிஸ் கண்டிப்பா பிறக்கும் குழந்தைங்க. அதாவது மத்தவங்களை ஏமாத்தி, மத்தவங்களை பொய் சொல்லி, மத்தவங்க காசை வந்து தேவையில்லாம அபகரிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல ராகு கேது வந்து சரியில்லாம பிறக்கும். அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? தோஷத்துல பிறக்கும். அதே மாதிரி அவங்களோட வம்சத்துல மென்டலி சப்நார்மல் குழந்தைங்கன்றது கண்டிப்பா பிறக்கும். கண்டிப்பா மேம். இன்னொரு கொஸ்டின் இருக்கு மேம். சில பேர் வந்துட்டு அதிகமா பார்த்தா வந்துட்டு ஒரு ஆள் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ஒரு மாடர்னா இருக்கலாம், அந்த பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸஸ் மாடர்னா இருக்கலாம், அந்த பொண்ணு பாக்குறதுக்கு மாடர்னா இருக்கலாம், பையனா கூட இருக்கலாம், அவன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஸோ அவங்கள பார்த்த உடனே தகாத வார்த்தைகள், இது ஒரு மாதிரி, இது அந்த மாதிரி, இது இந்த மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. சிலர் சொல்ற வார்த்தை பழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி பழிச்சிருமா? சில பேர் பேசுறதெல்லாம் பழிச்சிருமா? அப்படியெல்லாம் கிடையாதும்மா. அதாவது என்னன்னம்மா, இப்ப இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, மண்ணெல்லாம் அள்ளி வாரி வீசி அப்படி போயிடணும், இப்படி போயிடணும், மண்ணா போயிடணும், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் பழிக்கும். அது அப்படி. அதாவது வந்து அது ஹானஸ்ட் ஆஸ்பெக்ட்ல இருக்குது. அப்படின்னா ஹானஸ்டான ஆஸ்பெக்ட்ல இல்ல. சபிக்கப்படுற, அதாவது சபிக்கிற வாய் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரமா இருந்தா பழிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒருத்தவங்க அவ லைட்டா தான் பண்ணிருக்கா. மிருகசீரிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டங் வந்து ரொம்ப ஷார்ப்மா. அது வந்து பாத்தீங்கன்னா தக்ஷன் வந்து யாகம் வளர்த்தனா. அந்த யாகம் வளர்த்தும் போது சதி வந்து போயிருப்பா. சிவபெருமான தக்ஷன் வந்து கூப்பிட்டு இருக்க மாட்டான். அப்ப சதி போயிருக்கும் போது சதி வந்து பின்வாசல் வழியா போயிருப்பா. அதனாலதான் நம்ம வந்து வீட்டுல எப்பயுமே பின்வாசல் வழியா வரக்கூடாது, முன்வாசல் வழியா தான் வரணும். சதி அந்த யாகத்துக்கு பின்வாசல் வழியா போயிருப்பா. பின்வாசல் வழியா போயிட்டு யாகம் நடத்திட்டு இருக்கும்போது தட்சிணை கேட்பா, எங்க வீட்டுக்காரை ஏன் கூப்பிடல, அவருக்கு கொடுக்க வேண்டிய அவர் பாகத்தை நீங்க கொடுக்கணும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவங்க கீழ்த்தனமா தட்சன் பேசும்போது கோவம், சதி வந்து பார்வதியினோட சொரூபம் இல்லையா, கோவம் தாங்காம என்ன பண்ணிடுவா, அந்த யாகத்துல குதிச்சிடுவா. குதிச்ச உடனே இது ஈசனுக்கு தெரிஞ்சிடும். போகும்போதே ஈசன் சொல்லுவான் போகாத அப்படின்பா. சதி வந்து கேட்க மாட்டா. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஈசனுக்கு தெரியும்
அங்க வந்து தப்பு நடக்க போகுது அப்படின்னு. பட் இருந்தாலும் விதி, சதியனோட விதி, அவ குதிச்சிடுவா. குதிச்ச உடனே என்ன ஆகும்னா ஈசனுக்கு அங்க தெரிஞ்சு செம்ம கோவமாய் என்ன பண்ணுவாரு, வீரபத்ரன் அமுச்சு விடுவார். ஓகே, வீரபத்ரன் அமுச்சு காளி அமுச்சு விடுவார். வீரபத்ரன் வந்து அந்த தட்சனோட மண்டையை கொய்திடுவான். கொய்திட்ட பின்னாடி என்ன ஆகும்னா இதை பார்த்து பயந்து அந்த யாகத்தீ வந்து மான் எடுத்து ஓடிடும். ஆமா, ஓடும் போது ஈசன் வந்து என்ன பண்ணுவாரு, சூலாயுதத்தை அடிப்பார். எடுக்கும்போது அந்த தலை துண்டிக்கப்படும். அதுதான் வந்து மிருகசீரிட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னா நிறைய விஷயம் பலிக்கும். இப்ப இந்த சிவ யாரு ரஜினிகாந்த் படத்துல கூட சொல்லுவாங்க, லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் மிருகசீரிஷோ பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா. அது உண்மைதான். மிருகசீரிட நட்சத்திரம் வந்து தேவகனும் அவங்க வந்து நிறைய சொல்றது பலிக்கும். பொதுவா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்கள ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்க பொதுவா வந்து ரிஷபராசியில சாபமிடுறதே வந்துட்டு உண்மையா இருந்து வைத்தறிச்சலோட சொல்றது வந்து கண்டிப்பா பாதிப்பு இருக்கும், பலிக்கும். ஏன்னா அதான போய் சொல்லிட்டு நீ அப்படி ஆயிருவ இப்படி ஆயிருவ சொல்றதெல்லாம் பதிக்காது. வைத்தெரிஞ்ச சாபமிட்டா கண்டிப்பா பலிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி.